சமீப காலங்களில் அரசு விழாக்களில் வந்தே மாதரத்தை முதல்ல பாடுறதா, தமிழ்த்தாய் வாழ்த்தை முதல்ல பாடுறதா, இப்படிலாம் ஒரு கான்ட்ரோவர்ஷியல் இஷ்யூ கிளம்புது. எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு இஷ்யூ இப்போ கிளம்பிடுச்சு. இதற்கு ஒரு நல்ல ஒரு தீர்வாக, ஒரு சஜஷனாக நான் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு முன் வைக்கிறேன். என்னுடைய சஜஷனை, உலக பொதுமறையானது திருக்குறள். நீங்களே பாராட்டியிருக்கீங்க, அதனுடைய மேன்மை சொல்லியிருக்கீங்க. இந்த உலக பொதுமறை எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நூல் அது. அதில் ஆண்டவன் இப்படி அப்படி ஆண்டவனுக்கு பேர் அதெல்லாம் கிடையாது. அதில் அழகான முதல் குறள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த 1.5 அடி முதல் குறளை முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் விழாவை நடத்துங்க. அதுக்கப்புறம் பாரத தாய் வாழ்த்தோ, தமிழ் தாய் வாழ்த்தோ, அதுக்கப்புறம் என்ன வேணாலும் சொல்லுங்கள். இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் அன்றி எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தக்கூடிய அளவாக நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எல்லா மாநிலங்களும் ஒப்புக்கொண்டு நடத்துவார்கள். அது எங்கள் திருக்குறளுக்கு மேன்மை கொடுத்தாப்புல இருக்கும். உலக பொதுமறையான திருக்குறளை பற்றி நீங்கள் பல இடங்களில் மேன்மை காட்டி அதற்கு மேன்மை கொடுத்து பேசியிருக்கிறீர்கள். அந்த திருக்குறளும் மேன்மை பெறும் உங்களால், நீங்களும் அதனால் மேன்மை பெறுவீர்கள். எனவே இந்த கடவுள் வாழ்த்தான திருவள்ளுவர் சொன்ன அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்ற அந்த பாடலை, அந்த 1.5 வரியை சொல்லிவிட்டு அதன் பிறகு உங்கள் அரசு விழாக்களை நடத்துங்கள். அதன் பிறகு பாரத தாய் வாழ்த்து, தமிழ் தாய் வாழ்த்து என்று எந்த வாழ்த்துக்களையும் நடத்துங்கள். இது எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும்படியாக செய்யுங்கள். அதை முதலில் தமிழ்நாட்டுக்கு அமல்படுத்துங்கள் என்று உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதை இன்று பாரத பிரதமராகிய நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு கடிதம் மூலமாகவும் தெரிவித்திருக்கிறேன்.